அட போங்கப்பா! இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சியா? சுத்தமா நல்லாவே இல்ல. ரொம்ப போரிங்கா போகுது. யாருமே சரியா விளையாடல. குடுக்குற டாஸ்க்க கூட சரியா பண்ணாம அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னவங்க எல்லாரும் இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சிய ரொம்பவே ஆர்வமா பார்க்க தொடங்கியிருக்காங்க. இதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல, விஜய் பார்வும் கமருதீனும் தான். இவங்க 2 பேரும் ஆரம்பத்துல எலியும் பூனையுமா இருந்தாலும் அதுக்கப்புறம் காதல் புறாவா வலம் வந்து பல சேட்டைகளை எல்லாம் செஞ்சு பிக் பாஸ் பார்க்குறவங்கள ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆக்கிட்டு எப்படா இவங்கள தூக்கி வெளியே போடுவாங்கன்னு சொல்லாம சொல்லையும் வச்சுட்டாங்க. இவங்க 2 பேரால இந்த நிகழ்ச்சியோட டிஆர்பி ரேட்டிங் கூட எகிர தொடங்கி இருக்குன்னு சொல்லலாம். ரீசெண்டா பார்வோட அம்மா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போறாங்கன்னு கேள்விப்பட்டதும் ஆடியன்ஸ் எல்லாரும் செம்ம குஷியானாங்க. ஏன்னா பார்வதி பண்ண வேலைக்கு அவங்க அம்மா செம்மையா திட்ட போறாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அங்க அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்த பார்வதியோட அம்மா பார்வதிக்கு அட்வைஸ் சொன்னாங்களே தவிர பாரு செஞ்ச வேலைகள் எல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்கல. அதே போல கமருதீனோட அக்காவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து கமருதீனுக்கு அட்வைஸ் சொல்லியிருந்தாங்க. இங்க பாரு கமருதீன், உள்ள எதுக்கு வந்தியோ அதை மட்டும் செய், தேவையில்லாததெல்லாம் செய்யாத. அப்புறம் வாழ்க்கை துணையை தீர்மானிக்கக்கூடிய இடம் இது இல்ல, அதனால உன்னோட ஆட்டத்துல கவனமா இருன்னு சொல்லியிருந்தாங்க. பார்வும் கமருதீனும் செஞ்ச வேலைக்கு 2 பேருக்குமே செம்ம டோஸ் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சது. இப்போ இதை விட ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் பிக் பாஸ்ல நடந்திருக்கு. அது என்னன்னா, இந்த வார வீட்டு தலையான கமருதீன் கூட பார்வதி வழக்கம் போல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி கமருதீன் கிட்ட என்ன பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்காங்க. உடனே கமருதீன், நான் சாப்பிடக்கூடிய சோறு மேல சத்தியமா அப்படியெல்லாம் என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்ல, உடனே பாரு, நீயே இப்படி சொன்னா அப்புறம் உன்கிட்ட எல்லாம் வந்து என்ன சொல்ல முடியும்னு சொல்றாங்க. உடனே கமருதீன், நீ ஒழுங்கா வேலை செஞ்சியா? நீ வேலையே செய்யல, அதனால தான் உனக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு கொடுக்கலன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டு கோவத்தோட உச்சிக்கே போன பார்வதி, உன்கிட்ட எல்லாம் பேச முடியாது போடான்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட கமருதீன், நீ வேலை செய்யறன்னு தெரியும், ஆனா எப்போ செய்யற? ஒரு வேலையை கொடுத்த உடனே செய்யாம 3-4 மணி நேரம் கழிச்சு செய்யற, சோ அதெல்லாம் நீ பேசக்கூடாதுன்னு ரொம்பவே கராரா பேசியிருக்காரு. இந்த வீடியோ இணையத்தில் வைரலானதை பார்த்த ஆடியன்ஸ், அப்பாடா இப்போ தான் இந்த நிகழ்ச்சி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, எல்லாம் சரிதான், 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டே இருந்தா இப்படி யாரு பெருசுன்னு அடிச்சு காட்டுங்கன்னு வேடிக்கையாக கமெண்ட் செஞ்சுட்டு இருக்காங்க.